காயாகி பழமாகும். ஆனால் பழமான ஒன்று காயாவது எது? ஊறுகாய். அது எப்படி காயாகுது? அதை அறுத்து உப்பு போட்டு ஊற வச்சுட்டா ஊறுகாயாவது கெட மாட்டேங்குது. அப்ப உப்பு மீனை கொண்டு போய் உப்புல போட்டா அது கெட மாட்டேங்குது. நம்ம உடலையே கெடாம வைக்க உப்பு போட வைக்க வேண்டியது இருக்கு. அப்ப உப்பு அப்படியே வச்சுக்கிறது கெடாம ஊறுகாய். அப்ப என்ன செய்யறான்? நம்ம வெடி உப்புகளை கொண்டு போய் பயிர்ல கொட்டுறோம், செடிகளை கொட்டுறோம். அது என்ன ஆயிருதுன்னா அந்த இடத்துல இருக்க தண்ணி அது உறிஞ்சிருது. உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான். உப்பு தின்னவனுக்கு அதிகம் தாக எடுக்கும். அப்ப நம்முடைய இயற்கை உரம் ஆடு மாட்டு சாணம் புழுக்க இந்த மக்கிய இலைதரை கழிவுல இருக்கிற உரங்கள் சுதன் அப்படி மண்ணுக்கு வேர்க்கீழ இருந்து கொஞ்சோண்டு தண்ணி இருந்தாலும் பிடிச்சு வேர்க்கீழ அப்படி வச்சுக்கிறது. ஆனால் இந்த ரசாயன உரம் மொத்தமா தண்ணீரை படக்குன்னு உறிஞ்சு. அப்ப என்ன செய்யுது? வேளாண்மைக்கு நிறைய தண்ணி தேவைப்படுது. இப்ப இந்த தண்ணீரை இந்த செடி கொடிகளுக்கு எடுத்து கொடுக்கிற நுண்ணுயிர்கள் எது? பூஞ்சை, காளான், பாக்டீரியாக்கள். இந்த பாக்டீரியாக்களை இந்த வெடிவுப்புகள் கொல்லுகிறது, செத்து போயிரு. அப்ப நிலம் வறண்டது, செத்துருது. இங்க இருக்கிற இந்த ஒண்ணு அப்பா சொல்றாங்கல்ல, அந்த உணவு சங்கிலி ஒண்ணு. இங்க பூச்சி, நாங்கிட்ட பூச்சியை ஏன் கொல்லணும்? ஒரு பூச்சி பட்டு நூல் தருது, ஒரு பூச்சி தேன் தருது. இந்த பூச்சிகள் இல்லை என்றால் எல்லா செடியும் பூக்கும். எப்படி காய்க்கும்? ஒரு பூவில் இருந்து தேனை உண்ணாத உணவுனை போய் அங்க இருக்கிற மகரந்தத்தை ரெக்கைகளை மூக்களை ஒட்டிக்கொண்டு இன்னொரு செடி போய் உட்கார்ந்து பூவை தேனை உண்ணும் போது அது அந்த மகரந்தத்தை கடத்தும் போதுதான் அங்கே மகரந்த சேர்க்கை நடந்து அது சூழ் கொண்டு கருக்கொண்டு காய்க்கும். அப்ப இந்த பூச்சி செத்துட்டால் பூக்கும், காய்க்காது. அப்ப விளைச்சல் குறையும். இன்னைக்கு பூச்சிகள் எல்லாம் ரசாயன பூச்சி கொல்லிகளை அடித்து கொண்டு விட்டு இன்னைக்கு பெரிய பெரிய பண்ணைகள் எல்லாம் இந்த பூவையும் வேலைக்கு ஆள்களை விட்டு ஒன்னோட ஒண்ணு உரசி கொண்டிருக்கிறான். செயற்கை கருத்தைக்கும் முறை போல. காரணம் வியாபாரம். விளங்க புரியுதுங்க? எலி செத்தா உனக்கு எலி அது தோண்டுகிற வலையில் அது போடுற ஓட்டையில் பூமிக்கு காற்றை கொடுத்து பூமியை வளமாக்குது. நண்டு, நத்த, மண்புழு இதையெல்லாம் பூமியை பலப்படுத்துகிறது. அதனால அது செத்தா இது செத்தான்னா மண் மலடாகிறது, மலட்டு தன்மை அடைந்துருது. இதெல்லாம் அதனாலதான் அப்பா சொல்ற இந்த உணவு சங்கிலி. இந்த பூச்சி என்ன செய்யும்? ஒரு ஆந்தை பிடிச்சு திங்கும், எலி பிடிச்சு திங்கும், பாம்பு பிடிச்சு திங்கும், பாம்பை ஆந்தை பிடிச்சு திங்கும், கழுகு பிடிச்சு திங்கும், நண்டை ஒன்னோட ஒண்ணு சார்ந்து இருக்கிற இந்த உணவு சங்கிலியை வெட்டி விட்டால் உலகம் முடிஞ்சிடும். இந்த நன்கு விளங்கி